இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எவ்வளவுதான் பாக்கியலட்சுமி சீரியலில் நம்ம பாக்கியாவை ஏன் தான் அந்த பாக்கியா பேர் பேக்காக இருக்காங்க அப்படின்னு சொன்னோமோ அதுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி இப்போ கொஞ்சம் விவரமாயிட்டே வந்துட்டாங்க. ஸோ இப்போ நம்மளே இதெல்லாம் இந்த பேக் லட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கூட நேற்று கூட ஒரு கமெண்ட் பார்த்தேன். இந்த பேக் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்வரி இந்த வீட்டை விட்டு போகிறாங்கன்னு தெரிஞ்சால் கோபியும் போவேணான்னு சொல்லிட்டு அத்தை போகாதீங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீரை வடித்து அவங்க காலையே கண்ணீரால் நனைச்சி பிடிச்சி உள்ளே எடுத்து கூப்பிட்டு போயிடுவாங்க. கண்டிப்பாக அதெல்லாம் போகவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தாங்க. நமக்கும் ஒரு பக்கம் இந்த கோபி போவாரா மாட்டாரா அப்படிங்கிற கேள்விகள் வேறு இருந்துச்சு. இந்த சமயத்தில் இப்போ சூப்பராக பார்த்தீங்க அப்படின்னா புது ப்ரோமோவில் பாக்கியாவுடைய ரியாக்ஷன் உண்மையிலே கண்ணில் ஒத்திக்கலாம் பாபா அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி வீட்டை விட்டு போகிறாங்கன்னு தெரியுது. அதுவும் ஒரு பெரிய ஷாக்கிங்கான விஷயம் பாக்கியாவுக்கு. ஏன்னா பாக்கியா இவங்க ரெண்டு பேரும் தான் அம்மாவும் அப்பாவும் பார்க்குறாங்கிறாங்க. ராமமூர்த்தி ஈஸ்வரியும் இவங்களோட சொந்தமாக இருக்காங்க. ஆனால் அவங்கள காமிக்கிறதே இல்லை. டிவோர்ஸ் ஆனது அப்படி ஒரு கேரக்டர் தூக்கி தள்ளி வச்சுட்டாங்க. அதை வேணாம் விடுங்க, அவங்கள போய் கொண்டு வந்தால் கதை என்ன காம்ப்ளிகேட் ஆகும், அவங்க கோவப்படுவாங்க திட்டுவாங்க அப்படின்னு தூக்கி தள்ளி விட்டாங்க. இப்போ இந்த சமயத்தில் இப்போ வண்டியை விட்டு இறங்கும் பொழுது பையை தூக்கிக்கிட்டு அவங்களுடைய அத்தை அம்மாவாகிய அத்தை அங்கே நிற்கிறாங்க. நான் வெளில போகிறேங்கிறாங்க. என் பிள்ளையோட நான் இருந்து ஆகணும், கோபி ஒரு கை குழந்தை, அவனுக்கு யார் சோறு ஊட்டி விடுவோம் அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் பாக்கியா எந்த ரியாக்ஷனும் காட்டாமல் நான் எதுவுமே கேட்கலையே, எதுக்கு எனக்கு இப்போ எக்ஸ்ப்ளனேஷன்லாம் சொல்லிட்டீங்க, உங்கள் பிள்ளை நீங்கள் போகிறீங்க, அதில் எதுக்கு என்கிட்ட சொல்லணும், நான் உங்களை என்னதான் டிவோர்ஸ் வாங்கினாலும் என்னுடைய அத்தை மாமா என்னுடைய அப்பா அம்மா மாதிரி அவங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டிலே இருங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பணிவிடலாம் செஞ்சேன், செலவையும் பண்ணேன், அவங்க பையன் 10 பைசா காசு கொடுக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான மருத்துவ செலவுலேருந்து எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிட்டேன், எல்லாமே ஓகே. ஆனால் அதையெல்லாம் தாண்டி தாய்ப்பாசம் தான் எனக்கு முக்கியம். நான் பெற்றது ஒத்த குழந்தை, அந்த குழந்தைய தான் இருக்கணும். அந்த குழந்தைக்கு வேறு இன்னொரு குழந்தை பிறக்க போகுது, 4வது ஒரு குழந்தை, குட்டி குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக கிளம்பி போயிட்டீங்க. அதில் நான் ஏன் தடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா விட்டுறாங்க. நல்ல முடிவு. பாக்கியாவோட வாழ்க்கையில் ஒரு நிம்மதியான முடிவுகளில் ஒன்று. அதே சமயத்தில் இந்த வீட்டில் இருக்க அமிர்தா ஜெனிலேருந்து எல்லாத்துக்குமே கொஞ்சம் நாளைக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். ஜெனியே வேறு இப்போ கேரக்டரே ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. வேறு ஏன்னா அவங்களுக்கு ஒரு போஸ்ட் ட்ரமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர் PTSD அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு இப்போ ஒரு பெரிய விஷயமா வாழ்க்கையில் தன்னை ஏமாற்றி ஸ்கூல்லேருந்து காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட செடியன், நம்ம அவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்த செடியன் ஏமாற்றிட்டாரு இன்னொரு பொண்ணோடங்கிறத தாங்க முடியாமல் அவங்க ஒரு மாதிரி வித்தியாசமாக யோசிச்சுட்டு இருக்காங்க. குழந்தை இருக்குமா மாலினிங்கிற பேரை குழந்தைக்கு வச்சிடலாமா அப்படின்னு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இதில் அமிர்தாட்ட வேறு பாட்டி என்கிட்ட தப்பாக நினச்சிப்பாங்க, இனிமேல் என்கிட்ட கேட்டால் நானே கொடுக்குறேன் அப்படின்னு வேறு பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரிலாம் ஜெனி பேச மாட்டாங்களே நமக்கு இருந்துச்சு. அவங்க கேரக்டர் வேறு வெளியாகிட்டு இருந்தாங்க. இப்போ பாட்டி போனப்புறமாச்சு திருந்துறாங்களா, இல்லை பாட்டி போனதுக்கப்புறமும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பழைய கோபங்கள் இல்லை அவங்களுடைய ஷாக்குனாலேயே அவங்க இன்னமும் கொஞ்சம் குட்டி வில்லியாக மாற போகிறாங்களான்னு ஒரு பக்கம் பார்க்கணும். இன்னொரு பக்கம் இருக்கிறதுலே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, ராதிகாவுடைய அம்மாவும் இப்போ ஈஸ்வரியும் ஒரே வீட்டில் இருக்க போகிறாங்க. ஈஸ்வரி கை தட்டினா கையில் அப்படி தண்ணி கொடுத்துருவாங்க, காஃபியை கொடுத்துருப்பாங்க, காலமி கொடுறதுக்கு அத்தனை பேர் இருந்தாங்க அந்த வீட்டில். இப்போ அதெல்லாம் யாரும் கிடையாது. பாக்கியாவுடைய பணிவிடைகள்லாம் இல்லாமல் ஃபஸ்ட் டைமாக ஈஸ்வரி தனியாக இருக்க போகிறாங்க. அதில் ராதிகா சமைக்கிற சாப்பாடு எதுவுமே உங்களுக்கு ஒத்துக்காது. ராதிகாவுடைய அம்மா இவங்கள்ட்ட பேச மாட்டாங்க. இப்போ யார் இவங்களுக்கு எல்லாத்தையும் பணிவிடலாம் செய்ய போகிறோம், இங்கே எத்தனை நாள் இவங்க தாங்குவாங்க அப்படிங்கிறது தான் அடுத்த கதையோட முக்கியமான விஷயமா இருக்க போது. உங்களுக்கு இந்த புது ப்ரோமோவை பற்றியும் இப்போ நடக்க போகிற ட்விஸ்டையும் பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். மறக்காமல் இடம்பொருளை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா